கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அரசியலுக்கு வந்துட்டீங்க. புஷி ஆனந்த் ஒரு புஷி தொகுதியில் அந்த ஒரு 2000 வாக்கு வாங்கின ஒரு வார்டு கவுன்சிலரோட குறைவான ஒரு அனுபவம் உள்ளவர். அவர் மன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம். அவரை கொண்டு வந்து பொதுச்செயலர் ஆக்கும் பொழுது புஷி ஆனந்த் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்திருக்கணும். எப்படி நம்ம இவ்வளோ பெரிய கட்சிக்கு வருங்காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி செய்ய போகிற ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர், கட்சியினுடைய தலைவர், இதுவரையிலும் தமிழகத்துடைய நிலைமை பற்றி அவருக்கு பெரிதாக எதுவும் தெரியாது. ஏன் நான் இந்த விமர்சனத்தை வைக்கிறேன்னா, தெரியாமலையா பரந்தூருக்கு வந்து மக்களோட தலைமைச் செயலர் வரும்னு சொல்றாரு விஜய். அதுதான் சொல்கிறேன். ஏன் இந்த விமர்சனத்தை நான் வைக்கிறேன்னா, பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் அவருக்கு தயக்கம் இருக்கிறது. ஓகே. தினசரி அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்பதில் அவருக்கு தயக்கம் இருக்கிறது. ஓகே. தொடர் நிகழ்ச்சிகள் எதுலையுமே அவர் சந்திக்கல, மக்கள் சந்திப்பு நடத்தலை. இந்த மூணும் யாருக்கு இருக்குன்னா, நமக்கு ஏதாவது நம்ம தப்பாக சொல்லிடுவோமோ, நம்ம வந்து இதில் அதையும் தாண்டி ஒரு இயல்பான கோபம் இருந்தால் தான் நீங்கள் அரசியலில் ஒரு வர முடியும். ஆமாம். அனுபவம் இல்லை ஒருத்தரை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வைக்கிறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற பேரே இப்போ அரூருக்கு தக்கதாக மாறிடுச்சு. ஏன்னா யாருக்கிட்டலாம் ஒரு செட்டப்பு, கம்ப்யூட்டரு, குறிப்பாக வட மாநிலத்தோராக இருக்கணும், தமிழராக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாறிடுவார். நீங்கள் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொன்ன பிரசாந்த் கிஷோரை ஹரிஹரன் கேட்குறாரு, 90s எம்ஜிஆர்லாம் எப்படி இது மாதிரிலாம், எனக்கு 90s அரசியலெல்லாம் தெரியாதுன்றாரு. அவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் அதாவது தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் கிரவுண்டே தெரியாத ஒரு ஆள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. சாரி வந்து தெரியாமல் நடப்பதுக்கு தான் சாரி சொல்லுவாங்க. காலம் மெரிச்சிட்டோன்னா சாரி நோக்கத்தோடு இதில் தெரியாமல். ஆமாங்க, நீங்கள் என்ன செய்யலை, ரைட்டுங்க. ஒருத்தர் கொண்டுட்டாங்க, 5 போலீஸு, அந்த அரசாங்கம், இந்த நீதிமன்றம் சொல்கிற மாதிரி திட்டமிட்டு தன்னுடைய குடிமகனே கொண்டிருக்கிறார். திட்டமிட்டு கொண்டு ஒரு கொலைகாரன் கூட இவ்வளோ கொடூரமாக ஒருத்தரை கொல்ல மாட்டான் அப்படின்னு. சாரிம்மா, என்ன பண்ணணுமோ பார்த்துக்கலான்னா என்ன பார்த்துக்குவீங்க? முதல்ல வந்து கூட்டம் எந்த நோக்கத்துக்கு நடத்துறீங்கன்றத பிரச்சாரமாக கொண்டு போகிறது. 2வது கூட்ட ஏற்பாடு, அதுக்கு ஆட்களை திரட்டுறது. 3வது என்ன பேச போகிறோம், யார் என்ன பேச போகிறோன்னு பிரிச்சுக்கிறது. இது எல்லாத்துலேயுமே இவர்கள் ஃபெயிலியர். அதற்கு இம்மெச்சூரிட்டி ஒரு காரணம். 2வது இவருடைய அதீத ஓவர் கான்ஃபிடென்ட், அதுவும் இருக்கக்கூடாது. நாங்கள் தான் கரெக்டாக எல்லாம் பண்ணுவோம், நீங்கள் யாரும் பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன், நானும் பேச மாட்டேன் அப்படின்னா கட்சி அடுத்த லெவலுக்கு போகும். அப்போது இவர்கள் கூட்டத்தை திரட்டுவதிலும் இவர்கள் பலகீனம் வெளிப்பட்டு விட்டது. அல்லது ரசிகர்கள் விஜயை இந்த மாதிரி ரோட் ஷோ, இந்த மாதிரி கிட்ட போய் பார்க்க தான் விரும்புகிறாங்களே தவிர, இது மாதிரி ஆர்ப்பாட்டம் இதுக்கெல்லாம் கூப்பிட்டா அவர்கள் வர தயாராக இல்லை. அவர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை. கரெக்டாக வைகோவை நான் உதாரணம் சொல்கிறேன். நடைப்பயணம் வராரு, காஞ்சிபுரத்தில் தடுக்க சொல்லி ஜெயலலிதா கவர்மெண்ட்டு உத்தரவு போடுறாங்க. அப்போ போலீஸ் துறையே அரண்டு போய் யாரை விட்ட பேசுனா இவர் சமாதானம் ஆவார்னு சொல்லி ஒரு சீனியர் ஐபிஎஸ்ஸை அனுப்பிச்சு அந்த வேனுக்குள்ளே உட்காந்து அவர் வைகோவை சமாதானப்படுத்தி பேசி அந்த இதுதாச்சு. ஏன் முடியுது? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடன் நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலீஃப் அவர்கள். வாழ்நாளோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திச்சதில்லை. அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு விவகாரத்தை தாவேகா கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த லாக்அப் மரணங்களை மையப்படுத்தி 24 குடும்பங்களையும் அது ஒரே மேடையில் வந்து நிற்க வைத்து அவர்கள் முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீதி கேட்டு ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மூவ் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? ப்ளஸ் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க? உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? இதில் அந்த மூவ் வந்து பெரிதும் வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயம் தான். எந்த கட்சியும் முன்னெடுக்கலை. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அதிமுகவும் இந்த மாதிரி விஷயங்களில் சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. ஆட்சி செஞ்சதுனால அவங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க.
அதனால் அவர்களுக்கும் அந்த கில்ட்டி. பொதுவாகவே போலீஸை ஆளுகின்ற கட்சிகள் போலீஸை தங்களுடைய அடியாட்கள் கைப்பாவைகள் போல தான் பயன்படுத்துகிற பார்ப்போம். அதற்கேற்றாற்போல் போலீஸ் செய்கிற தவறுகளுக்கும் முட்டு கொடுக்குறத பார்த்துருக்கோம் எல்லா கவர்மெண்ட்டுமே, கலைஞர் ஆரம்பித்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும். இதில் இவர்கள் வந்து பொதுவாக இவர்கள் ஆட்சி செஞ்சோன்னா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதிர்ப்பாங்க, இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இதை எதிர்ப்பாங்க, இப்படி நடக்கும். அதனால் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் மேலே இயல்பாகவே ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு இது வராது. ஓகே, அதனாலேயே என்னமோ தெரில யாரும் எடுக்கலை அந்த முயற்சி. இவர்கள் ஆட்சியே செய்யலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரதுனால இவர்கள் எடுக்கிறார்கள். நாளைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் என்ன லட்சணத்தில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போவே பல விஷயங்களில் தலைகீழாக இருக்காங்க. அதனால் அதை ஒரு பக்கம் வச்சுட்டாலும் இந்த முன்னெடுப்பு வந்து ஒரு பெரிய கட்சி, அதாவது திமுக, அதிமுகவுக்கு பிறகு அவர்கள் ஆட்சியை பிடிப்போம் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சி இந்த மாதிரி முன்னெடுப்பு எடுக்குது. அதில் விஜய் போன்றவர்கள் பேசினால் அது கடைகோடி வரைக்கும் செல்லும், ஊடக வெளிச்சம் பெருசாக இருக்குன்ற நிலைமையில் அவர் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவருடைய குரல் மேலும் சென்றடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இதை நம்ம வந்து பெரிதும் பாராட்டலாம். அதேமாதிரி அந்த ஃபேமிலியை வரவழைச்சி பேசுனது எனக்கு என்னன்னா, இது எல்லாம் கரெக்டு. இவர் வந்து நம்ம அடிக்கடி விமர்சனங்கள்கிட்ட வைக்கிறத நீங்கள் விஷயத்தை கையில் எடுக்க மாட்டேங்கிறீங்க, எப்போதோட ரியாக்ட் பண்ணுறீங்க, இல்லை களத்துக்கே வர மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமாம், களத்துக்கு வந்துருக்குறாங்கல்ல, களத்துக்கே வர மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம். நான் களத்துக்கே வர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் வர்றதும் பயன் தராது, அதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னொன்று நான் சொல்கிற என்னுடைய அடிப்படை குற்றச்சாட்டு, இவர்கள் பயிற்சி இல்லாதவர்கள். இவர்கள்ட்ட ஒரு நோக்கம் எப்படி பண்ணணுன்ற பயிற்சியை இவர்கிட்ட இல்லை. பயிற்சி கிடைக்கிற இடத்தையும் இவர்களே மறுதளிக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் கிடைக்கும் பொழுதும் அதை புஷி ஆனந்த் போன்றவர்கள் தடுத்து விடுகிறார்கள். புஷி ஆனந்தையும் ஜான் ஆரோக்கியசாமியை வைத்து மட்டுமே கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, யாருமே வந்து அறிவு சார்ந்தவர்கள், பொதுவான பிரச்சனையை கையில் எடுக்கிறவங்க, ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணும்னு யாராவது சொல்ல வந்தால் அவர்களால் அதை பண்ண முடியல. அப்போ இது சினிமா ஷூட்டிங் மாதிரி என்றைக்கே ஒரு நாள் நடக்கிற ஒரு ஏற்பாடாக இருக்குது அப்படின்றதான் என்னுடைய பிரதான குற்றச்சாட்டு. அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு வந்துட்டீங்க. புஷி ஆனந்த் ஒரு புஷி தொகுதியில் அந்த ஒரு 2000 வாக்கு வாங்கின ஒரு வார்டு கவுன்சிலரோட குறைவான ஒரு அனுபவம் உள்ளவர். அவர் மன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம். அவரை கொண்டு வந்து பொதுச்செயலர் ஆக்கும் பொழுது புஷி ஆனந்த் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்திருக்கணும். எப்படி நம்ம இவ்வளோ பெரிய கட்சிக்கு வருங்காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி செய்ய போகிற ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர், நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் நம்மளே நிதியமைச்சராக இருக்கலாம், துணை முதல்வர் எதுவோ இருக்கலாம். அப்போ நம்ம வந்து எப்படி நம்மளை வளர்த்துக்கணும், இந்த கட்சியை அதிமுக குறைந்த அளவு மதிமுக மற்ற கட்சிகளுக்கு இணையாக எந்த அளவுக்கு இதை வளர்த்தெடுக்கணுன்ற ஒரு அக்கறை எதுவுமே இல்லை. ரெண்டாவது அனுபவமும் இல்லை. அனுபவத்தை வளர்த்து கொள்ளும் முயற்சியும் இல்லை. கட்சியினுடைய தலைவர் இதுவரையிலும் தமிழகத்துடைய நிலைமை பற்றி அவருக்கு பெரிதாக எதுவும் தெரியாது. ஏன் நான் இந்த இதை விமர்சனத்தை வைக்கிறேன்னா, தெரியாமலையா பரந்தூருக்கு வந்து மக்களோட தலைமைச் செயலகம் வரும்னு சொல்றாரு விஜய். அதுதான் சொல்கிறேன். ஏன் இந்த விமர்சனத்தை நான் வைக்கிறேன்னா, பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் அவருக்கு தயக்கம் இருக்கிறது. ஓகே. தினசரி அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்பதில் அவருக்கு தயக்கம் இருக்கிறது. ஓகே. தொடர் நிகழ்ச்சிகள் எதுலையுமே அவர் சந்திக்கல, மக்கள் சந்திப்பு நடத்தலை. இந்த மூணும் யாருக்கு இருக்குன்னா, நமக்கு ஏதாவது நம்ம தப்பாக சொல்லிடுவோமோ, நம்ம வந்து இதில் அதையும் தாண்டி ஒரு இயல்பான கோபம் இருந்தால் தான் நீங்கள் அரசியலில் ஒரு வர முடியும். ஆமாம். இப்போ சீமான் ஒரு விஷயம் இன்றைக்கி பெரிய காமராஜர் பிறந்த நாளில் பேசுகிறாருன்னா, அவர் பேசுகிற சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான கோபம் இருக்கும் சமூகத்தின் மேலே. இந்த மாதிரி கனெக்டடாக ஓகே. அப்போ அந்த விஷயங்களில் அவர் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்திருக்கும் விஜய் சார்பாக, பெருந்தலைவர் காமராஜர், ஏன்னா கொள்கை தலைவர்களில் ஒருவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழக அரசில் கல்வித்துறையில், பள்ளி கல்வித்துறையில் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றத காமராஜர் நினைவு நாளில் நம்ம ஒரு இயக்கமாக எடுத்து செல்லணும். ஏன்னா தேர்தல் காலம் அப்படின்ற முனைப்பு இவர்கள்ட்ட இருக்காது. அந்த ஸ்ட்ராட்டஜியை தொட்டு நம்ம அரசியல் இது இருக்காது. இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேற துட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நான் சொல்றது புரியுதா? அனுபவமற்றவர்கள், அனுபவம் இல்லை ஒருத்தரை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வைக்கிறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற பேரே இப்போ அறுவருக்கு தக்கதாக மாறிடுச்சு. ஏன்னா யாருக்கிட்டலாம் ஒரு செட்டப்பு, கம்ப்யூட்டரு, குறிப்பாக வட மாநிலத்தோராக இருக்கணும், தமிழராக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாறிடுவார். நீங்கள் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொன்ன பிரசாந்த் கிஷோரை ஹரிஹரன் கேட்குறாரு, 90s எம்ஜிஆர்லாம் எப்படி இந்த மாதிரிலாம், எனக்கு 90s அரசியலெல்லாம் தெரியாதுன்றாரு. அவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் அதாவது தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் கிரவுண்டே தெரியாத ஒரு ஆள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க.
அவர் ஜெயிக்கிறவர்களுக்கெல்லாம் வேலை செஞ்சார். ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த மாதிரி இவர் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி, அவங்களுக்கு வேலை என்ன? இப்போ என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், நான் பெரிய இது காமராஜர் பிறந்த நாள்னா நான் அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணுன்ற சொல்லுவேன். இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க சொல்லுங்க. ஆமாம், மாநில லெவலில் இந்த பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகணும், பள்ளி கல்வித்துறைன்னு பேசுகிறாங்க, எந்த அளவுக்கு இது இருக்குது. இல்லை இப்போ கூட பா வடிவத்தில் போட்டு யூட்டன் அடிச்சிட்டாங்க. அது பெரிய பைத்தியகாரத்தனம். நீங்கள் முதல்ல ஒருத்தர் இப்படி பார்க்குறாரு ஒரு நாள் முழுவதும்னா, அது பக்கத்தில் உட்காந்துரு இப்படி பார்ப்பாரு, அது பக்கத்தில் இப்படி பார்ப்பாரு. இது வந்து அந்த குழந்தைகளை கழுத்து வலி, கழுத்து நரம்பு எல்லாம் பாதிக்கும், பார்க்கவே முடியாது. அப்போ இவர்கள் விளம்பர மாடல் அரசுன்றது தெரியுதா? யாராவது பண்ணி அது வைரல் ஆயிடுச்சுன்னா அது தூக்கிட்டு வாடா அதை பண்றா நானும் பண்ணிடுறேன்ட்டு. அதுவும் திரைப்படத்துல வந்தது. அது திரைப்படத்துல வந்து இதுல இவர்களோட போட்டி போறதுல அவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. கேரளால அவர்கள் எப்படி ஒரு விளம்பர மாடல் அரசு ஆயிட்டாங்க பாருங்க. மார்க்சிஸ்டுகள் எப்படி அப்டேட் இல்லாமல் அறிவியலுக்கு புறம்பாக, மார்க்சிய விஞ்ஞானம் என்பது அறிவியல் விஞ்ஞானம், மார்க்சிய விஞ்ஞானம். மார்க்சிய நாத்திகம்ன்றது வேற. இவங்க பெரியார் இவங்க பேசுகிற திராவிட நாத்திகம் மாதிரி கிடையாது. வீட்டில் சாமி கும்பிட்டுக்கிட்டு வெளியில் இந்த இது இருக்கிறது, தாலியாக இருக்கிறது, பூணூல் இருக்கிறது கிடையாது. மார்க்சிய விஞ்ஞானம் வேற, அது அறிவியல் பூர்வமானது. ஆனால் அவர்களே பார்த்தீங்களா பாவடியில் வைக்கணுன்றோன்னா எனக்கே என்னடா இது இவங்க பைத்தியகாரத்தனம் பண்ணுறாங்க. ஒரு குறைந்தபட்சம் மருத்துவர்களை கேட்கலாம். நம்ம வெளியில் வந்துட்டோம். அப்போது விஜய் இந்த மாதிரி விவகாரங்கள்ல முன்னெடுத்தது கரெக்டு. ஆனா அந்த போராட்டத்துல என்ன விஷயங்கள் நீங்க வந்து இதெல்லாம் அனுபவமின்மையை காட்டுதுப்பா அப்படி எதெல்லாம் நீங்க சொல்ல விரும்புறீங்க? முதல்ல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். அனுபவமின்மைன்னு சொன்னா அதை ஏத்துக்கணும். இல்ல ஒரு நிமிஷம், ஒரு ஃப்ரெஷ் பார்ட்டி 2 வருஷமா வெளில வரலன்னு சொல்றீங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அவ்வளோ கூட்டத்தை கூட்டி ஒருத்தர் நடத்துறாங்க, அதுவும் 11 மணிக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் அதுவும் நிறைய பேர் உள்ள வர அனுமதிக்கல, காவல்துறையுடைய ஒடுக்குமுறை இருந்துச்சு, பல பேரை கைது பண்றோம் ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி பண்ணிருக்கிறத நம்ம பாராட்டலாம்ல. அதனாலதான் இந்த முன்னெடுப்பை பாராட்டுறோம். ஓகே, அடுத்தது விமர்சனமாக சில விஷயங்களை சொல்லிதான் ஆகணும். அது அவர்களே வளர்க்கும். இப்போ நீங்கள் ஒரு பயிற்சி எடுக்கிறீங்க, ஒரு கிரிக்கெட்டே வச்சிங்கன்னா அதில் வந்து நல்ல ஒரு ஷாட்லாம் ஆடி இருக்கீங்க, ஒரு 100 ரன் அடிச்சிட்டீங்க. நான் ஒரு பயிற்சியாளர் இருந்தால் 100 ரன் அடித்தேன், ஆனால் இத்தனை லைஃப் ஒன்று கிடைச்சிது. இந்த இடத்துல வெளியில் போகிற அவுட் ஸ்விங்கை தேவையில்லாமல் போய் நீ துரத்திட்டு போய் பேட்டை விட்டேன், இவன் லக்கு தப்பிச்சிட்டேன். 2 பேர் கேட்ச விட்டேன். இந்த இடத்துல பவுன்ஸ் பாலை நீ தேவையில்லாமல் தொட்டேன், இந்த இடத்துல காலை முன்னாடி கொண்டு வந்து LBW வாங்க. இது வந்து சொல்கிறதா நம்ம வேலை. ஏன்னா அது வந்து அவர்களை மெருகேற்றோம். இன்னும் 10 மேட்ச் அவன் இதெல்லாம் விளையாடுவான். அப்போ நீங்க புதிய கட்சின்னு சொல்றீங்கல்ல, அந்த புதிய கட்சி பழைய கட்சிலாம் அரசியலுக்கு தேவையில்லை. நான் புதிய கட்சி 10 வருஷம் கழிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றீங்களா? நாளைக்கே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதற்குரிய முதலமைச்சருக்கு அவருக்குரிய தகுதியோட அந்த கட்சி இருக்கணுமா வேணாவா? ஆசை இருக்குதுன்னா அதற்குரிய இதை, நான் ஒரு ஸ்டேட் சாம்பியன் ஆகணும்னா அதற்குரிய பயிற்சி இருக்கணும்ல. நான் ஸ்டேட் சாம்பியன் ஆகிடும்பா நீ நம்பிடுப்பா அப்படின்னா அப்போ 2 பேர் ஏற்கனவே ஸ்டேட் சாம்பியன் இருக்கானே. ஒருத்தன் ஜெயிச்சவன், ஒருத்தன் பல தடவை ஜெயிச்சவன், இந்த தடவை தோற்றுருக்கான். ஆனால் அவன் ப்ராக்டிஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கானே. நீங்கள் இப்போ 70 வயசில் 2 பேருமே டெய்லி ஓடிக்கிட்டு இருக்காங்களே. இவர் வாட்டில் எழுச்சி பயணம்னு போகிறாரு, அவர் மக்களுடன் ஸ்டாலின் அதுன்னு போய்கிட்டு இருக்காரு. நீங்கள் 50 வயசு புது கட்சி, நீங்கள் இன்னும் எவ்வளோ வேகமாக இருக்கணும், அவங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஆனால் நீங்கள் வெளியே வர மாட்டேங்கிறீங்களே. இப்போ இந்த விவகாரம் ஒன்று. 2வது கட்சி, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் உட்கட்டமைப்பு சரியில்லைன்னு. தலைவரை நம்ம கூட்டிகிட்டு வரோம் பாரு, அதான் உட்கட்டமைப்புன்னு அவரை நீ சொல்கிறாரு. இட்டு கொண்டு போய் விட்றோம் பாரு, அதான் உட்கட்டமைப்புன்னு பொதுச் செயலாளர் பேசுகிறாரு. அப்போ அவருடைய மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு புரியுது. கீழே இருக்கிறவர்கள் திட்டுவதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. நான் சொல்ல வர்றது, தலைவர்களாக இருக்கிறவர்கள் பலர் நீங்கள் உள்ள விடல, ரைட்டு, அதுவே உங்கள் பயிற்சி. நேற்று இவருக்கு அழகாக சொல்கிறாரு, விஜயுடைய இதை பழக்கருப்பியா சொல்கிறார். அந்த பழக்கருப்பியா உங்களுக்கு ஆரம்பத்தில் ஆலோசகராக வர இருந்தார், நீங்கள் வெளில விடலை. அவர் கேட்குறாரு, சாரி சொல்கிறாங்க, சாரி வந்து தெரியாமல் நடப்பதுக்கு தான் சாரி சொல்லுவாங்க. காலை மிரிச்சிட்டோன்னா சாரி நோக்கத்தோடு இல்லைங்க, தெரியாமல். ஆமாங்க, நீங்கள் என்ன செய்யலை, ரைட்டுங்க. ஒருத்தர் கொன்னுட்டாங்க, 5 போலீஸு, அந்த அரசாங்கம், இந்த நீதிமன்றம் சொல்கிற மாதிரி திட்டமிட்டு தன்னுடைய குடிமகனே கொண்டிருக்கிறார். திட்டமிட்டு கொண்டு ஒரு கொலைகாரன் கூட இவ்வளோ கொடூரமாக ஒருத்தனை கொல்ல மாட்டான் அப்படின்னு. சாரிம்மா என்ன பண்ணணுமோ பார்த்துக்கலான்னா என்ன பார்த்துக்குவீங்க? அவர் என்ன சொல்கிறார் பழக்கருப்பியா? அந்த அம்மா அவரை திருப்பிட்டு கேட்டுருக்கணும், என்ன பார்த்துக்குவீங்க, என் பையனை திருப்பி தருவீங்களா, என்ன பண்ணுவீங்க? அந்த போலீஸ்கார மேலே என்ன பண்ணுவீங்க? எனக்கு நீதி கிடைக்கணும், உங்களுடைய பார்த்துக்கலாமா வேணாம், எதுக்கு சாரி சொல்கிறீங்க? ஆனால் இவர் சாரி ஏன் கேட்குறீங்கன்னு கோஷத்தில் ஃப்ளக்கார்டு 24 குடும்பத்துக்கும் சாரி கேட்கணுன்றார். யார் எழுதி கொடுக்குறா? சாரி கேட்டால் போதுமா?
காலையை சாரி கேட்டா போதாதுன்னு சொல்றாரு என்ன? ஆனா சாரி அவர் கேட்டா பேச்சில் போதாதுன்னு என்ன சொல்றாரு. சொன்னாரு? பேச்சில் என்ன சொன்னாரு? இது அஜித்குமார் குடும்பத்துக்கு மட்டும் சாரி கேட்டீங்க, இந்த 24 குடும்பத்துக்கும் சாரி கேட்டீங்களா? சாரி கேட்டுருங்க சிஎம் சார். அவர் என்ன கேட்டு போச்சு? 25 கால் அதிகாரிகள் போட்டு கொடுக்குறாங்க. சாரி அது ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக எடுத்துக்கூடாதா நீங்க? இல்லையே, அவர் சீரியஸாக பேசுறாரு. வஞ்ச புகழ்ச்சின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? வஞ்ச புகழ்ச்சின்னா அதை பலகரப்பையா பேசினார்ல. காலையா மிதிச்சுட்ட சாரி சொல்ற, ஆளையை கொண்டுட்டீங்க, ஆளை கொண்டுட்டது அவனுக்கு திரும்பி வரவா போறான்? இல்ல இப்போ ஒரு தேர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை விஜய் கொடுக்கலன்றீங்களா நீங்க? எதுவுமே இல்லைங்க. நான் என்ன சொன்னீங்க, விஜய் வெளியில் ஏன் வரமாட்டேங்கிறாருன்னா, அவர் வந்தார்னா கூட்ட நெரிசல் தள்ளுமுள் ஏற்படும். எங்கள் தலைவரை நாங்கள் பாதுகாத்துக்குவோம், மக்களை யார் பாதுகாக்கிறதுன்னு கேட்டீங்க. இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி சென்னையில் பெரிய சம்பவம் நடக்க போகுது, சென்னை ஸ்தம்பிக்க போகிறது, அது இதுன்னு சொன்னீங்க. நான் கூட நினச்சேன் ஒரு 1,00,000 பேர்கிட்ட தட்டுவாங்க போல், பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டமாக அரசை ஆடி போகிற. நீங்கள் வரலாற்றில் சில பதிவுகள் இருக்குது. ஜெயலலிதா 2001க்கு முன்னாடியோ 2010லையோ அந்த இவங்கள்ட்ட தமுமுகலாம் கூட்டம் போட்டாங்களா, சிறுநேரங்க இவரு மதிமுக ஊர்வலம், கட்சி தொடர்ந்து நடந்த ஊர்வலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டி படைத்த விஷயங்களாக அண்ணா சாலையிலேயே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு. ஜெயலலிதா வந்து வேற ரூட்டு போங்கன்னாங்க. அது அந்த டைம்ல அது ஒரு பெரிய ஒரு இது. அது மாலை ஆரம்பிச்சது அங்கே, அது எண்டு டெய்ல் வந்து அங்கே நிற்கும் போது நைட் 2 மணி ஆச்சு. அவ்வளோ பெரிய கூட்டம், விடிய விடிய இவர் பேசியிருந்தார் நாஞ்சில் சம்பத். இது மாதிரிலாம் வரலாற்றில் பதிவு. அந்த மாதிரி ஏதோ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க. விஜய் பொது வழிக்கு வராரு, பொதுச் செயலாளர் 2 இந்த பொதுச் செயலாளர்கள் ப்ரொபகண்டா பாலிசி ப்ளஸ்ஸு இவர் ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. நீங்கள் என்ன திட்டம் போடுவீங்க? நீங்கள் நானும் தான் என்ன பண்ணுவோம், தலைவர் ஃபஸ்ட் டைம் வரப்போகிறாரு, மிகப்பெரிய பிரம்மாண்ட இதுவாக இருக்கணும், எல்லா மாவட்டத்துலையும் சொல்லி தரட்டுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சென்னையில் மட்டும் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்றீங்க உறுப்பினர்கள், சொன்னீங்களா? சொன்னாங்க. சென்னையில் நீங்கள் இந்த கூட்டம் ஏன் வரல இதுன்னு கேட்டால் அந்தந்த மாவட்டத்தில் தடுத்துட்டாங்கன்றீங்க. சார் சென்னையில் இருக்க 10 லட்சம் பேர் எங்கே போனாங்க சார்? அவங்களே உள்ளே வர விட மாட்டேங்கிறாங்க, அவங்களே இப்படி செடுக்கிறாங்க. 10 லட்சம் பேரில் 2 லட்சம் பேர் உள்ளே வந்தால் போலீஸ்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. 5000 பேர் வந்தால் தான் தடுப்பாங்க. இதெல்லாம் அங்கங்கே நடக்கும். 1 லட்சம் பேர் வந்தாலே போலீஸ்லாம் நகர்ந்துடும். நீங்கள் 1 லட்சம் பேர் சென்னைக்குள்ளே இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் பெரிய கூட்டமே 50,000 தான் பெரிய சென்னையை ஸ்தம்பி. இந்த கூட்டம் அப்புறம் பத்தாதுன்றீங்களா நீங்கள்? ஏங்க 5000லேருந்து 10,000ன்றது நீங்கள் சொன்ன பில்டப்புக்கு சொல்கிறேன். ஓகே, நான் மற்ற கட்சிகள் பார்க்கும்போது எனக்கு பெருசாக ஜெயலலிதா எம்ஜிஆர் நினைவு நாள் இந்த மாதிரி இதெல்லாம் கூட்டம் கூட்டுவாங்க ஏடிஎம்கே, நீங்கள் ஸ்தம்பிச்சு போயிடும். உண்மைதான். திமுக அந்த இதுக்கு போவாங்க, நினைவு நாள், அண்ணா நினைவு நாள், இதுக்கெல்லாம் போகிறதே ஒரு பெரிய கூட்டமாக அந்த ரோடு ஃபுல்லாகவே இதாகிடும். அதுவே பார்த்தீங்கன்னா 10,000 15,000 பேர் சாதாரணமாக இது பண்ணுவாங்க. இது எல்லாம் நீ முதல் தடவை உங்கள் தலைவர் வர்றாரு ஆர்ப்பாட்டத்துக்கு, அப்போ 1 லட்சம் பேரையாவது திரட்டினா, ஒரு 50,000 பேரை திரட்டியிருந்தீங்கன்னா சென்னை அன்னைக்கு மதியானம் வரைக்கும் எதுவுமே இல்லாமல் போயிருக்கும், ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கும். ஏன் உங்களால் முடியல? அப்போ நீங்கள் சடங்கு பூர்வமாக நடத்துறீங்கன்றது தான் தெளிவாகுது. 2 விஷயந்தான் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு. நான் கட்சியில் இருந்திருக்கேன், இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணியிருக்கேன். இவர்கள் வந்து சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் ஏற்பாடுகளை பற்றி சொல்லிடுறேன். முதல்ல வந்து கூட்டம் எந்த நோக்கத்துக்கு நடத்துகிறீங்கன்றதை பிரச்சாரமாக கொண்டு போகிறது. 2வது கூட்ட ஏற்பாடு, அதுக்கு ஆட்களை திரட்டுறது. 3வது என்ன பேச போகிறோம், யார் என்ன பேச போகிறோன்னு பிரிச்சுக்கிறது. இது எல்லாத்துலேயுமே இவர்கள் ஃபெயிலியர். அதற்கு இம்மெச்சூரிட்டி ஒரு காரணம். 2வது இவர்களுடைய அதீத ஓவர் கான்ஃபிடென்ட், அதுவும் இருக்கக்கூடாது. நாங்கள் தான் கரெக்டாக எல்லாம் பண்ணுவோன்னு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ இந்த விவகாரத்தில் எல்லாரும் பேசுனாங்க, 2 நிமிஷம் பேசுகிறாங்க. ஏன்னா 11 முடிக்க சொல்லிட்டாங்கன்றாரு. ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நான் சொன்னேன்ல நான் கட்சியில் இருந்தேன் இது. ஆமாம், நீங்கள் சிபிஎம் பேக்ரவுண்ட் கேட்பாங்க எவ்வளோ பேர் வருவீங்க சார்? 20 பேர் 30 பேர் தான் சார் இருப்பாங்க. 300 பேர் வருவாங்க. ஏன் 300 பேர் வந்தேன்னு கேட்பாங்களா போலீஸு? கேட்க மாட்டாங்க. 2வது கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு டைம் கொடுத்துட்டு முடிக்கலாம் சொல்லவே மாட்டாங்க. இல்லை எல்லாரும் பேர் மேலே வழக்கு போட்டுருவேன், 24 பேர் மேலே வழக்கு போட்டு, விஜய் மேலே வழக்கு போட்டு வழக்கு போட்டுருவேன். வழக்கு இல்லாத தலைவர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்ல வழக்கு இப்போ வழக்கு போட்டிருக்காங்க விஜய் மேலே. வழக்கு இல்லாத தலைவர்கள் யாராவது சொல்லுங்கள், யாராவது இருக்காங்க? இல்லை. 10க்கும் குறைவான வழக்கு உள்ள தலைவர் யாராவது இருக்காங்களா? எல்லாம் 100 செஞ்சுரி அடித்த தலைவர்கள் தான் இருக்காங்க. உண்மையா இல்லையா? உண்மைதான். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல, மலர் பாதையாக போடுவாங்க, இல்லை சிவப்பு கம்பளை விரிவிச்சு வாழ்வாங்க, முற்பாதை தான். அப்புறம்
ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா? அவர் கமிஷனர் சொல்கிறாரு, நாங்கள் 6ஆம் தேதி கூட பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்லாம் சொல்ல, இவர்களாக கற்பனை செஞ்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. நாங்கள் இவர்கள்ட்ட அதான் மெச்சூரிட்டி இல்லைன்றல. எதுலேயுமே சட்டத்துறையும் சரி மற்ற விஷயங்களும் சரி பெரிய அளவில் இது இல்லை. அந்த வக்பு திருத்த மசோதாவில் இவங்க பண்ண காமெடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹியரிங் டு அனதர் ஹியரிங், ஆனால் நாங்கள் தீர்ப்பு வாங்கிட்டோன்ற அளவுக்கு பேசியிருந்தாங்க. அது ஒரு இன்டிம் ஆர்டர். 2 விஷயத்தில் எனக்கு முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாரு. ஐயா நாங்கள் அதை நிறுத்தி வச்சிடறோம் ஐயான்றாங்க. நீங்கள் ஸ்டே எதுவும் பண்ணாதீங்க, நாங்களே அதை நிறுத்தி வச்சிடறோம். நாங்கள் ரைட்டு, அதை நான் ஆர்டராக போட்டுறேன். நெக்ஸ்ட் ஹியரிங் May 5th 5 பெட்டிஷனர் தான், நான் சொல்கிற ஆளுங்க தான் வரணும், மற்றவங்க யாரும் வித்ட்ரா பண்ணிக்கிங்கன்றாங்க. ஆர்டர் தான் அப்படின்னு அதான் நடந்தது. ஆனால் நீங்கள் 5 பேர்லேயும் இல்லை, ஆனால் நாங்கள் தீர்ப்பை வாங்கிட்டேன்ற அளவுக்கு தலைவர்களே பேச ஆரம்பித்தாங்க, பேட்டிலாம் கொடுத்தாங்க. அது ஆக்சுவலாக கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டு. ரைட்டு, அப்போ இவருடைய மெச்சூரிட்டி தெரியுதா? சின்ன விஷயத்தை கூட பெருசாக தூக்கிட்டு நாங்கள் தான் அப்படின்னு. திமுக வழக்கே போடல அப்படின்னாங்க. அப்போ ஆராசா போட்டது என்னன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஆராசா என்ன தனி மனிதரா? அது அன்பழகன் ஜெயலலிதாவுக்கு எதிராக போட்டது திமுக போட்ட வழக்கு தானே, சொத்து குவிப்பு வழக்கு. அது அன்பழகன் போட்ட வழக்கு. ஆதவர்ஜுன் சொன்னார்னா பார்ட்டியா போடல, டிவிகே வந்து டிவிகேவா போட்டுருக்கு, டிஎம்கேவா போடல அப்படின்னு அவர் கேட்டாரு. யார் பெட்டிஷனர்? பெட்டிஷனர் ஆராசா தான். அங்கே ஆதவர்ஜுனோ யாரோ ஒருத்தர் பெட்டிஷனர், அவ்வளோதான். பெட்டிஷனரு ரெஃபர் டு டிஎம்கே, பெட்டிஷனர் ரெஃபர் டு டிவிகே. இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆராசனை தனிப்பட்ட முறையிலையா போடுவார்? கட்சி தலைமை அனுமதிச்சு கட்சி தலைமை சொல்லுதானே போடுவாங்க. இது இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர்கள் வந்து மெச்சூரிட்டி இல்லைன்றது. ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் பேசியிருக்கணுமா விஜய்? அதான் உங்களுடைய பாயிண்டா? ஏங்க இப்போ நீங்கள், நான் கேட்குறேன், உங்களை மேடை ஏற்றுறாங்க, இந்த அஜித்குமார் ஆணவ படுகொலை அந்த இது லாக்அப் மரணம் சம்மந்தமாக உங்களுடைய இதை பேசுங்க சார்னு சொல்கிறாங்க. நீங்கள் 5ஆம் தேதி கூட்டம் சார்ன்றாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? நம்ம இப்போ சும்மா பேசினாலும் கூட்டத்தில் பேசணும்னா என்ன அஜித்குமார் இது என்ன நடந்துச்சு, இதில் சட்ட மீறல் என்ன நடந்திருக்கு, சிஎஸ்ஆர் போடாமல் ஒரு ஸ்டேஷனில் தான் விசாரிக்கணும், ஆனால் இன்ஸ்பெக்டரை பிடிச்சி தனிப்படையிட்ட கொடுத்தேன்றாரு. அஜித்குமார் மேட்டருக்கு தனிப்படை டிஎஸ்பி ஏன் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் அனுப்புகிறேன் டீமை, அவங்கள்ட்ட பிடிச்சி ஒப்படைன்னு ஏன் சொல்கிறாரு? அப்போ அந்த டிஎஸ்பிக்கு எங்கே இருந்து ஆர்டர் வந்தது? இது எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டதா? அஜித்குமாரை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் பல இடங்களை வச்சு அடித்து கொள்றீங்க, பொதுமக்களே சாட்சியாக இருக்கிறாங்க. இவ்வளோ நடந்த பிறகும் அவர் தடுக்கி விழுந்து வலிப்பு வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வகையில் மறைக்க முடியுமோ அதெல்லாம் செய்கிறார்கள். நீதிமன்றம் தலையிட்ட பிறகு அந்த நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது அடுத்தடுத்து என்ன வரப்போதோன்றதில் சிபிஐக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை வருது. இதுதானே இப்போ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு இதோடு நீங்கள் நிறுத்திடுவீங்களா? 24 தலைப்பே 24 மரணங்கள் சம்பந்தமாக தான். அப்போ அது இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பேசுவீங்க? அப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா விஜய் என்பவரை நாடே எதிர்பார்க்குது, என்ன பேச போகிறாருன்னு. ஆளுங்கட்சியிலேருந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஐயோ என்ன பேசிட போகிறாரோ, என்ன சிக்கலை கொண்டு வர புதுசாக டேட்டா ஏதாவது கொடுத்துருவாரோ. அந்த குடும்பத்தை வேற சந்திச்சிருக்காரு, 18 குடும்பத்தை சந்திச்சிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நான் செய்தி தான் படிக்கிறோம். இப்போ நம்ம அஜித் குடும்பத்தை நேராக சந்திச்சா நம்முடைய உணர்வு எப்படி இருக்கும்? அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக. நீங்கள் பார்த்துருக்கீங்களா கலை ஆய்வு நீங்கள் பண்ணாதது கிடையாது. அப்போ கலை ஆய்வுன்றது உங்களுக்கு வந்து கூடுதலாக எவ்வளோ விஷயங்களை கொடுக்கும். உண்மை அதிகமாக பேச எவ்வளோ டெவலப் ஆகிருப்பீங்க. அப்போ நீங்கள் 18 குடும்பத்தை சந்திச்சிங்கன்னா நீங்கள் பேசுகிற சப்ஜெக்ட் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும். இதோ பாருங்க, இது விக்னேஷ் குடும்பம், வாங்கம்மா, இவங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்கலாம். இட்லி சாப்பிட்டு பிக்கல் வந்து செத்து போயிட்டான்னு சொன்னார். 2 நாள் பொறுத்து 13 இடங்கள்ல காயம் இது பண்ணாங்க. அந்த விக்னேஷ் உடலை வலுக்கட்டாயமாக தகனம் பண்ண வச்சாங்க, எரிக்க வச்சாங்க. நீங்கள் வாங்க, இவர் யார் தெரியுமா? இவங்களுக்கு நீதி கிடைச்சதா? இதுக்கு நீதி கிடைச்சதா? இந்த மரணம் எப்படி? இவர்களுக்கெல்லாம் என்ன இழப்பீடு? நான் ஆட்சிக்கு வந்தால் மறு விசாரணை நடத்த உத்தரவிடுவேன். உங்களை யாரையும் விட மாட்டேன், இதை சம்மந்தப்பட்ட ஒருத்தரை விட மாட்டேன். உங்களை எது தடுக்குது? பயங்கரமாக பேசியிருக்கலாம், அன்னைக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கலாங்க. சரி, நீங்கள் அதில் மிஸ் பண்ணுறீங்க. ஆதவர்ஜுன் என்ன பண்ணுறாரு? அரச கொலை, அரச வன்முறை, இந்த டெம்ப்ளேட் வார்த்தைகளே பயன்படுத்திட்டு இருக்காரு. இன்னும் அவர் பேச்சு தமிழுக்கே இன்னும் ஒரு மேடை பேச்சு சாதாரண ஒரு எளிய பேச்சுக்கே அவர் இன்னும் வரலை. அப்போ அது திரும்ப அவர் மேலே நம்ம ஒரு இது விமர்சனமாக வைக்கிறோம். அதை அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அதற்கான டீம் போட்டு
விஜய் மிஸ் பண்ணாலும் இவர் வந்து இந்த விஷயங்களில் என்னென்ன நடந்திருக்குன்றதை கொஞ்சம் பேசலாம். சிடி நிர்மல்குமார் அவர் இயல்பான அரசியல்வாதி தான், அவரும் பல விஷயங்களை பேசலாம். இவர்களுக்கு என்ன ஏதாவது நெருக்கடி வருதா? இல்லை பேசாதீங்க, 2 நிமிஷம் தான் பேசணும், தலைவர் தான் பேசணும், நீங்கள் வந்து எல்லாம் 1 நிமிஷம் தான் பேசணும். ஏன்னா நான் 25 நிமிஷத்துக்கு மேலே பேசி கைத்தட்டல் வாங்கினவர் நம்ம இவர் ஆதவ அர்ஜுனா. விஜயை விட அதிகமாக பேசிவிட்டாருன்னு ஞாபகம் இருக்கா? அதற்கு பிறகு அவர் வந்து அந்த மாதிரியே இல்லை. அப்போ அவருக்கு என்ன நெருக்கடி இருக்கா, என்ன பிரச்சனை இருக்குது? இப்படிலாம் ஒரு கட்சியில் இருந்தால் கலைஞர் வைகோவை பேச விட்டு ரசிப்பார். வைகோ டேட்டு கிடைக்காம அலைவாங்க. வைகோனா நீங்கள் 92க்கு முன்னாடி பார்த்த வைகோலாம் வேறு லெவலுங்க, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. கெஞ்சிக்கிட்டு நிற்பாங்க, அவருக்கு டேட்டே கிடைக்காதுங்க. அவர் பேச வராருன்னா அந்த மாவட்டம் அப்படியே இதாகிடுவான். கலைஞர் வரலன்னா வைகோ, அப்படி ஒரு இது உண்மை. பல இடங்கள்ல வைகோ கூட்டு போங்கன்றவர் கலைஞர். அந்த அளவுக்கு நீங்கள் பல தளபதிகளை வளர்க்கணும். அப்போது நீ எல்லா கட்சியிலுமே இந்த இது இருக்குது. தன்னுடைய இப்போ கலைஞரையே நான் உதாரணம் மறுபடியும் சொல்கிறேன், சட்டசபையில் அவர் ஸ்கோர் பண்ணார். இடி மின்னல் மலை தானே ஸ்கோர் பண்ணிச்சு. துரைமுருகன், சுப்பு, இது ரகுமான்கான் தானே ஸ்கோர் பண்ணாங்க. அந்த மாதிரி பேச விட்டு அழகு பார்த்து அது யாருக்கு அந்த கிரெடிட் போச்சு? நீங்கள் யாரும் பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன், நானும் பேச மாட்டேன் அப்படின்னா கட்சி அடுத்த லெவலுக்கு போகும். அப்போ இவர்கள் கூட்டத்தை திரட்டுவதிலும் இவர்கள் பலகீனம் வெளிப்பட்டு விட்டது. அல்லது ரசிகர்கள் விஜயை இந்த மாதிரி ரோட் ஷோ இந்த மாதிரி கிட்ட போய் பார்க்க தான் விரும்புகிறாங்களே தவிர இது மாதிரி ஆர்ப்பாட்டம் இதுக்கெல்லாம் கூப்பிட்டா அவர்கள் வர தயாராக இல்லை. அவர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை. கரெக்டா? ரூபாய் 2 பேச்சுக்கு அனுமதி அப்படின்னு கூட்டம் நடத்தின திமுகலாம் இருக்குது. உண்மை. நீங்கள் சேர் எடுத்துகிட்டு போயிடலாம் வந்தீங்கன்னா அப்படின்ற லெவலுக்கு இன்றைக்கி இறங்கியிருக்காங்க. காலம் மாறுது. அதனால் அந்த கொள்கை ரீதியாக தலைவர் அழைக்கிறார்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி விஜய் அழைக்கிறார் வாருங்கள்னு உங்களால் ஏன் போட முடியல? இல்லை, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அதில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு அனலிஸ்ட்டாக இதெல்லாம் தப்பு பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க சைடில் சொல்லும்போது இங்கே பாருங்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விவகாரங்கள் தான். ஆனால் நேஷனல் வைடு எங்கள் தளபதி பேசுனது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாக மாறி இருக்குது. தமிழ்நாட்டில் மற்ற எந்த கட்சிகள் பேசுனது செய்திகள் வந்துருக்குது. அப்போது எதிர்கட்சியாக பண்ணது நாங்கள் பண்ணியிருக்கிறோம் தானே, நீங்கள் அதை தானே பாராட்டணும் அப்படிங்கிறாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்கள் பண்ணியிருக்கிறது தான் பாராட்டுறோமே, ஆனால் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்றது சொல்கிறோம். இல்லை, இது வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட்ன்றாங்க, இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது நீங்கள் சொல்கிறதுங்கிறாங்க. நேஷனல் லெவலில் இதெல்லாம் பெருசாக எதிரொலிச்சது. விஜய் இந்த லாக்அப் மரணத்தில் இந்த கொலை செய்யப்பட்ட இந்த தம்பியை வீட்டுக்கு போயிருக்கிறாரு. டைம்ஸ் நம்ம பேசினாங்க, நேஷனல் மீடியாக்கள்ல பேசினாங்க. அப்புறம் இப்போ இந்த தம்பிக்காக ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கிறாரு, நேஷனல் மீடியாக்கள் செய்தியா போட்டிருக்கிறாங்க. செய்தியா அப்ப மற்ற எடப்பாடி பேசுறதையும் சீமான் பேசுறதையும் போடல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இவருக்கு ஒரே லாபம், இவருக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். ஆனால் அதை வச்சுக்கிட்டே நீங்கள் ஓட்டிடலாம் நினைக்காதீங்க. அது போதாதுன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறேன். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 10 லட்சம் பேர் இங்கே ரசிகர்கள் உங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்கன்றீங்க. உங்களால் 5000லேருந்து 10,000 பேர் தான் இங்கே திரட்ட முடியுது. இதுதான் யதார்த்தம். அதில் உங்களுக்கு பலகீனம் இருக்குது. 1 லட்சம் பேரை நீங்கள் திரட்டிக்கலாம்ல. 10 லட்சம் பேருக்கு நீங்கள் முடியாதுன்றீங்களா? நீங்கள் அவர்களால் முடியவில்லைன்னு சொல்கிறேன். அவர்களுக்கு அந்த பயிற்சியிலே இல்லை. அவங்க அந்த யாருக்குமே அந்த பயிற்சி இல்லை. அதான் மேடையிலே நீங்கள் பார்க்கலாமே, அந்த நடத்தப்பட்ட விதம். வந்த உடனே சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி எல்லாம் கிளம்பி ஓரத்தில் இருந்தாங்க. இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் யார், எவ்வளோ பெரிய அரசியல் கட்சின்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு டிசியோ வந்து கூட்டத்தை முடிங்கன்னா முடிச்சிடலாமா? நீங்கள் இதை மற்ற கட்சியில் சொல்லிப்பாங்க. வைகோவை நான் உதாரணம் சொல்கிறேன். நடைப்பயணம் வராரு, காஞ்சிபுரத்தில் தடுக்க சொல்லி இங்கே ஜெயலலிதா கவர்மெண்ட்டு உத்தரவு போடுறாங்க. அதை மீறி நைட்டே கிளம்பி கடலோரமாக வராரு. அவருக்கு தில்ல யாருக்கும் வராது. ஏங்க அவர் சைலேந்திர பாபா முறைகிறாருங்க. எஸ்பிலாம் ஓட விட்டார். இங்கே இதில் டாஸ்மார்க் எதிர்ப்பு போராட்டம் அவர் ஊர்லேயே கலிங்கப்பட்டியில் பெரிய அளவு பிரச்சனையாகுது. துப்பாக்கி சூடு நடக்குது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் வைகோ மேலே குண்டு பாஞ்சிருக்கும். அன்றைக்கி அவ்வளோ பெரிய போராட்டம். அப்போது ஒரு எஸ்பி வராரு, ஓடு நீ வந்து எஸ்பிக்கு லாய்க்கையில் நீ கிளம்புனின்ட்டாப்ல. அப்போ போலீஸ் துறையே அரண்டு போய் யாரை விட்ட பேசுனா இவர் சமாதானம் ஆவார்னு சொல்லி ஒரு சீனியர் ஐபிஎஸ்ஸை அனுப்பிச்சு அந்த வேனுக்குள்ளே உட்காந்து அவர் வைகோவை சமாதானப்படுத்தி பேசி அந்த இதுதாச்சு. ஏன் முடியுது? அனுபவம், கொள்கை மேலே உள்ள உறுதி. அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு இருக்கும் பொழுது தலைவன் உறுதியாக இருந்தால் தான் கூட்டமும் உறுதியாக இருக்கும், கட்டுப்பாடாக இருக்கும். தலைவனே பயந்துட்டானா கூட்டம் சதுரிடும். போரே அப்படி தானே. போர் தளபதி இருக்கிற வரைக்கும் தான் போர். தளபதி பயந்துட்டாங்கிற அளவுக்கு இது ஒப்பிடணுமா? ஆமாம், வேறு எப்படி ஒப்பிடணும்? நீங்கள் என்ன சொன்னீங்க? 11 மணிக்கு முடிக்க சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல. எந்த ஆர்ப்பாட்டம், எந்த ஊர்லங்க ஆர்ப்பாட்டம் 11 மணிக்கு?
ஏங்க நாங்களாம் நடத்தி ஆரம்பித்த பிறகு வந்து சொல்லுவாங்க சார் இதுன்னு இருங்க இன்னும் 2 பேர் பேச வேண்டியிருக்கு நான் உங்கள் இஷ்டத்துக்காக நடக்கணும் இப்படி தான் கேட்போம். உங்கள் இஷ்டத்துக்கு நடக்க சொல்கிறீங்களா? அதுக்காக வந்துருக்கோம் பர்மிஷன் கொடுத்துச்சிங்களா கிளம்புங்க அப்படின்றோம். என்ன பண்ணுவாங்க வந்து சொல்லுவாங்க இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் சொல்ல மாட்டாங்க. அதுவும் விஜய் மாதிரி விஷயம் நீங்கள் 2 தடவை முறைச்சிங்கன்னா போயிடுவாங்க கம்முன்னு. அதுவும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது ஆமாம் தேவையில்லாத பண்ணாதீங்க எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் பேசிக்கிறோங்க அப்படின்னா முடிஞ்சிடும். இன்னொன்று இறங்கி போனீங்கன்னா ஏறிக்கிட்டே வரும் போலீஸுடைய இது அது கொஞ்சம் ஏறி நின்றீங்கன்னா அப்படி இறங்கி கம்முன்னு இருந்துருவாங்க. இது வழக்கமான ஒரு விஷயந்தான். இது வந்து எப்போவுமே இந்த இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னா அந்த தில்லு இருக்கணும். முதல்ல புஷியானதுக்கு இருக்கா? போய் அந்த இது ஃபேம்லெட் கொடுக்குறாங்க தன்னழிச்சு அந்த பெண்கள் அவங்கள கைது பண்ணுறாங்க. இவர் போய் பார்க்க போகிறார். இவரையும் உட்கார வச்சிட்டாங்க. இந்த பிக் பாஸ் மாதிரி உட்காந்தாரு தெரியுமா? வெளியில் வந்து பேட்டி கொடுக்கணுமா வேணாவா? இது வந்து என்ன நாங்கள் என்ன பண்ணோம்? நோட்டீஸ் கொடுக்கக்கூடாதா? ஜனநாயக நாட்டில் அது உரிமை இல்லையா? நியாயமாக நடந்திருக்கீங்க. இன்னும் குற்றவாளியை பாதுகாக்கிறீங்க. இப்போ நான் வந்து பார்க்க வரேன் என்ன கைதுன்ற உட்கார வைக்கிறீங்க. என்னங்க நடக்குது நாட்டில்? பேசணுமா வேணாவா? ஓடி போனீங்களா? அவுத்து திறந்து விட்டோன்னா பறந்து போவோமே பறவை அந்த மாதிரிலாம் போனீங்க. துண்டக்கான துணியக்கான ஓடி போனீங்களா? அப்போ போலீஸ் உங்களை எப்படி பார்க்கும்? போலீஸ் என்ன சாதாரண வச்சிங்களா? உங்களை பார்த்த மாத்திரத்தில் அளந்துருவாங்க. இவ்வளோ ஸ்டஃப்பு தான் அளந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரேஞ்சு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் கூட உங்கள்கிட்ட வந்து அவருடைய பவரை காமிப்பார். இல்லை இப்போது இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேரிசன் இப்போ நீங்களே கூட கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ வந்து சீமான் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு 1 ஹவர் பேசுகிறாரு, 1.5 மணி நேரம் பேசுகிறாரு. இப்போ ஐயா வைகோ பேசுவாங்க, திருமாவளவன் பேசுவாங்க. இப்போது இந்த மாதிரி பேசுறது தான் டெம்ப்ளேட்டாக இருக்குது. பட் கோர் த பாயிண்ட் என்னவோ அதை பேசிட்டு போயிடணும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அது போதுமானதுன்னு அவங்க நினைக்கிறது தவறா? கோர் த பாயிண்ட் ஏங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்னா முட்டாளுங்களா அவங்க? இல்லை அவர்கள் பொறுமை இல்லாமல் தான் அவங்களை அப்படிதான். அதுக்காக நீங்க அவங்களுக்கு பேசவே தெரியாதா? பேச்சாளர்களே கிடையாது நம்ம கட்சியில். ராஜகோபால் இருக்கிறாரு, லயலாமணி இருக்கிறாரு, பேச தெரியாது அவங்களுக்கு. லயலாமணிலாம் வந்து ஸ்போக்ஸ் பர்சனுங்க. நான் கட்சி தலைவர்களை நிர்வாகிகளை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் இந்த தப்பு பண்றீங்க. இல்லை நான் பேச்சாளர்களுக்காக சொல்றேன். பேச்சாளர்லாம் ஸ்போக்ஸ் பர்சனை விட்டுருங்க. அப்படி பார்த்தா திமுகலாம் 1000 ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க. யார் பேசுகிறாங்கன்னா ஏன் ஸ்டாலினை குறி வைக்கிறாங்க? ஏன் உதயநிதி கேட்குறாங்க? நீங்கள் தான் தலைவர்களும் ஸ்போக்ஸ் பர்சன் ஒன்றா இட மாட்டாங்க. பரந்தாமன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்ஜெக்ட் பேசுவார். ரொம்ப சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிற நாலேஜ் உள்ளவர். அவரை போய் நீங்கள் தலைவர்களோட ஒப்பிட்டு கொண்டு வர முடியாது. பரந்தாமன் எங்கள்கிட்ட இருக்காருலாம் சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தலைவர் யாருடைய இதுக்கு நேஷ்னல் லெவல் வரைக்கும் ஒரு இது இருக்குது, லைம்லைட் கிடைக்குதுல்ல. அப்போ அந்த லைம்லைட்டை நீங்கள் ஏன் பயன்படுத்த தவறுறீங்கன்றதான் என்னுடைய விமர்சனம். இல்லை அதுக்காக நீங்கள் இவங்கள மாதிரி பேசலான்னு கேட்குறது. இவங்கள மாதிரினா வளரணும்னு நான் சொல்லலையே. நான் சப்ஜெக்ட் பேசுங்க. 18 குடும்பத்தை பற்றி பேசுங்க. 24 லாக்அப் டெத் எப்படி நடந்ததுன்னு பேசுங்க. அந்த இளைஞர்களை தெரிய வேணாவா? அவர்களை முட்டாளாவே வச்சுருப்பீங்களா? அவர்களுக்கு பொறுமை இல்லைன்றதை நீங்களும் ஏற்றுக்குவீங்களா? அவர்கள் எப்போ மாறுறது? ஓகே இப்போ நீங்கள் யாரை மதிப்பீங்க? சப்ஜெக்ட் உள்ளவர்களும் மதிப்பீங்களா? உண்மை. ஒரு புத்தகம் படிக்கிறவங்களும் மதிப்பீங்களா? புத்தகம் படிப்பது ஒரு தவம் தெரியும்ல. நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு ஏன் ரொம்ப பேர் புத்தக வாசிப்பில் இருக்க மாட்டேங்கிறாங்க? மைண்டு கான்சன்ட்ரேட் ஆகாது. ஒரு ஆளால் 2 நிமிஷம் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை. அவன் வந்து மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும். அப்போ அவன் புத்தகம் படிக்கிறதுன்றது நீங்கள் அரை மணி நேரம் கூட 1 மணி நேரம் கூட படிப்பீங்க. அதுலேயே ஊன்றி இருப்பீங்க. அந்த பக்கங்கள் செல்லக்கூடாது, பக்கங்கள் உள்ளே போகணும் சப்ஜெக்டு. இது ஒரு தவம். அப்போ இது எதுவுமே நான் செய்ய மாட்டேன், நான் 2K கிட்ஸு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா இதே காலத்தில் தான் இந்த மாதிரி புத்தகங்கள் படிப்பவர்கள் ஆகச்சிறந்த இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்கள பெரிய ஆளாக நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்கள் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி இடத்துக்கு வர்றாங்க. நாங்கள் 2K கிட்ஸ் நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் வந்து ரீல்ஸ் தான் பார்ப்போம், இப்படி தள்ளிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம்னா இதை சொல்லிக்கிட்டே ஓட்ட முடியாதுங்க. நீங்கள் தமிழ் சமுதாயம் ஒரு அறிவார்ந்த சமுதாயம் அப்படின்னா கொஞ்சமாவது விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல. அங்கே வர்ற தொண்டனுக்கு எதுக்காக நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம், தலைவர் எதுக்கு கூப்பிட்ருக்காரு, தலைவருடைய நோக்கம் என்ன, இவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் இப்படியா. அவன் 4 இடத்துல போய் பேசுவான். 24 பேரை கொண்டிருக்காங்கய்யா, தலைவர் சொன்னார்யா, என்ன அநியாயம். டீ கடையில் பேசுவான், ஒரு முடிவெற்ற கடையில் பேசுவான், ஷேர் ஆகும் அது. ஆமாம். 2வது நிர்மல்குமார் வழக்கறிஞர் தானே. இது போன்ற விஷயங்களில் நீங்கள் உடனடியாக என்னென்ன பண்ணணும், இது உச்சநீதிமன்றத்தில் விதிகளை இவர்கள் எப்படிலாம் மீறுறாங்க, ஒவ்வொரு தடவையும் மீறிக்கிட்டு ஒவ்வொரு ஆட்சியிலும் மீறுறாங்க, இதை எப்படி தடுக்கணும். ஒருத்தர் கைதாகி தகவல் வரலன்னா உடனடியாக நீங்கள் யாராருக்கெல்லாம் தந்தி அடிக்கணும், என்னென்ன பண்ணணும். இன்னொன்று விசாரணை கைதியை வச்சுக்கிட்டு உங்களை குடும்பத்தாரை மிரட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்.
இன்னொன்று இந்த மாதிரி லாக்அப் டெத்தை விடக்கூடாது. ஃபேமிலி என்ன ஆனாலும் உங்களுக்கு உதவி பண்ணுறது வழக்கறிஞர் நீங்கள் இறங்கி பண்ணணும். அதே மாதிரி தாவேகா பண்ணாங்க. இனி வருங்காலங்களில் இந்த விஷயங்கள்லாம் விடமாட்டாங்க நாங்கன்னு சொல்லி பண்ணணும். இந்த 24 குடும்பத்துக்கே நாங்கள் வந்து சட்ட ரீதியாக பண்ணுவோம். வந்து நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இது சட்ட உதவிலாம், அதை ஏன் மேடையில் சொல்லலை? இந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணை நிற்போம்னு ஏன் சொல்லலை? ஒவ்வொருத்தர் கூட நாங்கள் நிற்போங்க. இப்போ இல்லை, நாளைக்கு நடந்தால் கூட அதில் நிற்போங்க. எங்கள் வழக்கறிஞர் அணி அதுக்கு தாங்க இருக்குது. எங்கள் தொண்டர்கள் இருக்காங்க, ஒருத்த அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் சொல்ல வரல? நீங்கள் அவர்களை எவ்வளவு விஷயங்களை சொல்லி உணர்ச்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து அரசியல் மயமாக்கப்படுவார்கள். அது ஓட்டாக மாறும். எம்ஜிஆருடைய ரசிகர்கள்லாம் எம்ஜிஆருக்கு ஓட்டு போடல. நீங்கள் எம்ஜிஆர் உதாரணம் காமிச்சிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் கலைஞருக்கு ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் நசிப்போயா ஓட்டு தலைவனு தான் ஏன்னாங்க. ஏன்னா கொள்கை. அது மாதிரி கமல் சொன்னார்ல, 8 ஆண்டுகள் ரசிகர்கள் எல்லாரும் வாக்காளர்கள் அல்ல, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சுன்னாரு. உண்மையா பொய்யா? அப்போ நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்கன்னா இவங்க எல்லாம் வாக்காளர்களாக மாறுவார்களா? சரி, உங்களுக்கு ஒரு தோல்வின்றதே வராதுன்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. வெற்றி பெறுவோன்றது நம்பிக்கை தான். ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் பண்ணாமல் தோல்வியே கிடைக்காதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வாக்குகள் அதிகம் கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வெற்றி அடைந்த ஆர்ப்பாட்டமா அல்லது தோல்வியில் முடிஞ்சிருக்கு நினைக்கிறீங்களா? ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெத்துன்னுவாங்க. அந்த மாதிரி இது வரவேற்க தகுந்த ஆர்ப்பாட்டம் இது. ஆனால் விமர்சனங்கள் 1000 இருக்குது. இவர்கள் அடுத்து செப்டம்பரில் போகும்போது விஜய் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாரான்ற ஒரு கேள்வியும் வருது. மேபி நெக்ஸ்ட் நமக்கு நீங்கள் சொன்ன கிரிட்டிசிசம்லாம் நெக்ஸ்ட் ஓவர் கம் பண்ணாமல் செக் பண்ணி பார்க்கலாம். விஜய் வந்து பொதுவெளியில் இனி எப்படி செயல்படுவார், இதெல்லாம் மறைச்சிக்கிறதுக்கு சொல்கிற ஏற்பாடுகள் பொய். சால்ஜாப்பு இது 10 நிமிஷம் பேசுறதை 1 நிமிஷத்தில் தலைவன் பேசலாம் பார்த்தியா? 10 நிமிஷம் பேசினா தான் புரியும் பல விஷயங்கள். பேசணும். ஏன் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எடுத்தால் பேசுகிறாங்க, மிலாட் இவர் கொலை செய்தார், அவர் நியாயமானவர் அப்படின்னு போயிட வேண்டியதானே? இது வந்து அந்த காலம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஏன் இப்போ 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறீங்க? இன்னொன்று பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? மேடை பேச்சுன்னு ஒரு மதிப்பு இருக்குது. இன்னும் மேடை பேச்சுன்றது தகவலை கடத்துவதுங்க. நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கிற மேடை பேச்சு அவதூறாக பேசலாம், தள்ளி ஓரம் வச்சுருங்க. நீங்கள் ஒரு இலக்கிய சொற்பொழிவு போகிறீங்க, கற்றலின் கேட்டலே நன்றுன்னு ஏன் சொல்லியிருக்காங்க? நீங்கள் வந்து இவங்க கேட்டலின் பார்த்தலே நன்றுன்றாங்க. எதை பார்க்கணுன்னு கூட ஒரு இது இருக்குது. அப்போ கற்றலின் கேட்டலே நன்றுன்னா பல விஷயங்களை நீங்கள் சொல்லும் பொழுது அது உள்ளே பதிஞ்சிடும். நீங்கள் போய் ஒருத்தர் புக்கு படிக்கிறது இஷ்டம் இல்லாதவராக இருப்பார். இந்த மாதிரி கேட்கும் போது அவருக்கு அது பதிஞ்சிடும் வரும். ஆமாம், அந்த மாதிரியா, இதுவா அதுவான்னு. ஏன் யூடியூப்பில் அவ்வளோ நேரம் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, ஏன் ஓடுது? இதுக்கு எல்லாமே காரணம் இதுதான். அப்போ நீங்கள் பேசி பேசி வளர்ந்த இயக்கங்கள் உள்ள நாடு இது. நான் பேசவே மாட்டேன் அப்படின்னா நான் உங்களை ஒன்றும் அடுக்குமொழியிலையோ பல மணி நேரமோ வைகோ மாதிரியோ சீமான் மாதிரியோ நான் பேச சொல்லலை. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும்ல, அதில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு பேசணும், 20 நிமிஷம் பேசணும்ல. அந்த பேச்சு வந்து தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளை தொட்டு இருக்கணும்ல. அப்போ தானே நீங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூரில் நீங்கள் இன்றைக்கி விவசாயத்தில் என்னங்க பண்ணுறீங்க? மண் வளம் காப்போன்றீங்க, மண்ணை கொள்ளடிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒன்றிணைவோம்னு சொல்கிறீங்க, உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒன்றா இருக்கிறாங்களா? எல்லா விஷயத்தையும் தொட்டிங்கன்னா வேறு லெவலியா விஜயன்றுவாங்க. ஏன் சீமானுக்கு பேர் இருந்தது? அவர் நடத்தின போராட்டங்களோட அவர் கொடுத்த பேச்சுகள் தானே அவரை கொண்டு போய் சேர்த்தது. வைகோவை எது கொண்டு போய் சேர்த்தது? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்னன்றதை நீங்கள் பேசாமல் யாருக்கு தெரியும்? அந்த கட்சிகளுடைய என்னென்ன செய்கிறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பேசாமல் உங்கள் தொண்டர்களுக்கு யார் கொண்டு போய் சொல்ல முடியும்? உங்கள் கட்சியிலே ஆதவர்ஜினா சொன்னால் கூட கேட்க மாட்டானே. நேஷ்னல் மீடியாவில் போய் சேர்ந்துட்டாருன்றீங்க, இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசினா விரிவாக போய் சேருவார்ல. அப்போ அதையே அந்த வாய்ப்புலையே மிஸ் பண்ணுறாரு. மிஸ் பண்ணுறாங்கன்னா இவர்களுக்கு பயிற்சி இல்லைன்ட்டு தான் சொல்கிறேன். இவர்கள் இதுதான் கரெக்டுன்னு நினச்சி போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று ஒரு சமூக வலைதளத்தில் பார்த்தேன், அவ்வளோ வெயிலில் தொண்டை நிற்கிறான். உனக்கு என்னடா பேசுகிற, நீ எழுதுற, தலைவர் அதெல்லாம் உத்தேசித்து தான் பண்ணியிருக்காருன்னு. ஆர்ப்பாட்டம்னு வந்தால் அப்புறம் என்னங்க வெயில் மழை? இதுக்கும் நான் என்னுடைய அனுபவத்தையே சொல்லுவேன். காலையில் போனோன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு மத்தியானம் அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஒரு மண்டபத்தில் வைப்பாங்க, கழிவறை இருக்காது, சாப்பாடு மத்தியானம் வராதுங்க. அப்படியே வந்தாலும் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் இவங்க போலீஸ் எப்படி வாங்கன்னு தெரியும்ல, அவன் அந்த வெறுப்புல எப்படி கொடுப்பான்? அவன் இன்னும் மோசமாக கொடுப்பான். அந்த சாப்பாடை வாயிலே வைக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா சாப்பாட்டுக்காக வந்தோம் அப்படின்ட்டு நாங்கள் வாட்டில் சுற்றிக்கிட்டு உண்ணாவிரதம் தானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு ஈவினிங்கு வெளியில் வருவோம். இதுதான் நடந்திருக்கு. ஆர்ப்பாட்டம்னா இது தானே. எல்லா கட்சியும் அதானே பண்ணியிருக்குது. ஏசி ரூமில் இருக்கிறவங்களாம் வந்து கைக்குடி வச்சு தொடச்சிக்கிட்டு அன்றைக்கி தான் ஆர்ப்பாட்டத்தை பாருங்க. இப்போ இவர் போகிறாரு, இப்போ எடப்பாடி பழனிசாமி 70 வயசுக்கு மேலே ஊராக போகிறாருல்ல,
அது கிட்டத்தட்ட உழைப்பு தானே. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீதியா வீடு வீடு நடக்கிறாருல, ஏன் கொண்டு போய் இவங்க நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், நம்ம ஆளுங்கட்சி, நம்ம ஆளுங்களை வச்சே பண்ணிக்கலாம், நம்ம அப்படி பண்ணு போகலான்னு ஏன் பண்ணாமல் இந்த வேலையை பண்ணுறாங்க? நீங்கள் கனெக்ட் மக்களோட நேரடியாக இருந்தால்தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அப்போ அந்த விஷயங்களில் இவர்கள் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. பயிற்சியே இல்லாமல் செப்டம்பரில் பேச்சு இதை தொடங்க போகிறாரு. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், பயிற்சின்றது என்னென்னா, ஒருத்தன் மைக் போட்டு இன்றைக்கி உள்ள விஷயத்தை கேட்பான், ஒருத்தன் வேற ஒரு விஷயத்தை கேட்பான். எல்லாத்துக்கும் நீங்கள் பேசுகிற லெவலுக்கு இதாகணும். ஏற்கனவே 2 வருஷத்தை வீணடிச்சிட்டீங்க. நீங்கள் ஷூட்டிங்குன்னீங்க, அது நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டு நான் ஷூட்டிங்கில் தான் இருப்பேன்றது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. ஷூட்டிங்கில் கூட இருங்க, தப்பு கிடையாது. எம்ஜிஆரே 8 படம் நடித்தார். ஆனால் எம்ஜிஆர் 8 படத்தோடு நிறுத்தினாரா? மக்கள்கிட்ட கனெக்டில் இருந்தார், பத்திரிகையாளர்கிட்ட இருந்தார், கட்சிக்காரன்ட்டு இருந்தார், உலக விஷயங்கள் எல்லாம், அந்த நாட்டு நடப்பு அரசியல் எல்லாம் பேசினார். நீங்கள் எதுவுமே நான் பேச மாட்டேன். நான் பயிற்சி இல்லாமல் எப்படிங்க எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் பயிற்சி இல்லாமல் வர முடியும்? நடிப்பு துறையே வச்சுக்கிங்க, நீங்கள் சண்டை பயிற்சிக்கு எவ்வளோ பயிற்சி எடுத்திருப்பீங்க, குதிரை ஏற்றத்துலேருந்து எல்லாத்தையும். அப்புறம் பயிற்சியே பெறாமல் இதுக்கு அரசியலுக்கு மட்டும் வந்து முதலமைச்சர் ஆகணும் எப்படிங்க முடியும்? ரொம்ப நேர்மையான அதே சமயம் ஆழமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நகர்வு நடக்கப் போகிறது. எங்களுக்கு அவரோட வருகையும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.